கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் மின்கம்பத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானதில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் 4 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் பாபு வழங்கிட கேட்கலாம். ஆனந்த் பாபு, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. ஒசூர் அருகே ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த கார் மின்கம்பத்தின் மீது மோதி சாலையில் நடந்து சென்றவர்களையும் மோதி இருக்கிறது. இதில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து மேலும் 4 பேர் படுகாயங்களுடன் ஒசூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒசூர் அடுத்த கொத்தகொண்டப்பள்ளி என்னும் இடத்தில் தான் இந்த விபத்து நடந்திருக்கிறது. அருகே இருக்கக்கூடிய கொத்தூரினம் கிராமத்தை சேர்ந்த நஞ்சுண்டப்பா என்பவர் மத்திகிரியிலிருந்து தனது ஊருக்கு கொத்தூரை நோக்கி சென்று கொண்டு வந்தார். அப்போது கொத்தகொண்டப்பள்ளி என்னும் இடத்தில் கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரமாக இருந்த மின்கம்பத்தின் மீது மோதி கார் சாலையோரமாக தவிழ்ந்து விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. அந்த பகுதியில் ஏராளமான தொழிற்சாலைகள் இருப்பதால் வடமாநிலத்தவர்கள் உட்பட பல்வேறு மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வரக்கூடிய சூழலில் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அந்த பகுதியில் அதிகமான மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த கார் விபத்துக்குள்ளான போது சாலையில் நடந்து சென்ற அரூரை சேர்ந்த ஒருவர் அந்த பகுதியில் இன்பத்தமிழன் என்பவர் நடந்து சென்ற போது அவர் மீது மோதி இரத்த வெள்ளத்தில் இன்பத்தமிழன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து கேரள மாநிலத்தை சேர்ந்த அனந்து, எபி, சூரஜ் ஆகிய 3 பேரும், ஒசூரை சேர்ந்த பிரவீன் என 4 பேர் பலத்த காயங்களுடன் ஒசூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். உயிரிழந்த இன்பத்தமிழின் உடல் ஒசூர் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விபத்து அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மத்திகிரி போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு.